அதிமுகவிலே இணைந்த திமுகவின் முக்கிய அமைச்சர். நண்பர்களே, நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலிலே தோல்வியை தழுவ போகிறது. நாங்கள் பலமான கூட்டணியை வைத்திருக்கிறோம், தொண்டர்கள் அனைவரும் அதிமுகவிலிருந்து திமுகவின் பக்கம் வந்துவிட்டார்கள் என மாறுதட்டி கொண்டிருக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்பது நேற்று தினம் நடந்திருக்கிறது. அதுவும் எடப்பாடி பழனிசாமி முன்னிலே அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படை உறுப்பாக இணைத்திருக்கிறாராம் திமுகவை சேர்ந்த முக்கியமான ஒரு தலைவர். திமுகவை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்குரிய கூட்டணி பற்றின பேச்சுவார்த்தைகள், அதே போல மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களை தன் பக்கம் இருக்கக்கூடிய வேலைகளில் மிக தீவிரம் காட்டிட்டு வர்றாங்க. இந்த நடவடிக்கையின் போதுதான் திமுகவை சேர்ந்து முக்கியமான ஒரு தலைவர் தற்சமயம் அதிமுக இணைந்திருப்பது ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழகத்தில் ஆளும் கட்சியான திமுகவிற்கு பிரதான எதிர்கட்சியான அதிமுகவிற்கும் எதிர்வரும் தேர்தலை முன்னிட்டு மாற்று கட்சியினரை தங்கள் பக்கம் இணைக்கும் பணியை தீவிரப்படுத்திட்டு வர்றாங்க. கடந்த சில வாரங்களாக அதிமுகவிலிருந்து முக்கிய பொறுப்பாளர்கள் அடுத்தடுத்து விலகி திமுக இணைஞ்சாங்க. அவர்கள் புறம் அதிமுக கிடையாது, ஓபிஎஸ்க்கு ஆதரவுகளை கொடுத்த நபர்கள். இந்த இணைப்பு சம்பவங்கள் அரசியல் வட்டாரத்தை சலசலப்பில் ஏற்படுத்திய நிலையிலே இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலே அதிமுகவும் தற்போது களத்தில் இறங்கி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இரு கட்சிகளும் பல பிரச்சனை பார்க்கக்கூடிய வகையிலே ஆட்களை இழுக்கும் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதால் தமிழக அரசியல் களம் என்பது சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. திமுகவின் இந்த இணைப்பு நடவடிக்கைக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அதிமுகவில் நேற்று தினம் ஒரு முக்கிய இணைப்பு என்பது நிகழ்ந்திருக்கிறது. விருதுநகர் வடக்கு மாவட்டத்தின் திமுக தகவல் தொழில்நுட்ப அமைப்பாளராக பதவியில் அருண்குமார் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் முக்கிய நிர்வாகியுமான ராஜேந்திர பாலாஜி முன்னிலையிலே அதிமுக இணைஞ்சார். இந்த இணைப்பு சம்பவம் திமுகவிற்கு அதிர்ச்சி அளிப்பதாக அமைந்திருக்கிறது. ஒரு கட்சியின் பிரதான பிரிவு அமைப்பாளரே மாற்று கட்சிக்கு சென்றிருப்பது அரசியல் அரங்கிலே பேசுபொருளாக பார்க்கப்படுகிறது அப்படின்னே கூட சொல்ல. இனி வரும் நாட்களில் இந்த ஆள் சேர்க்கை மோதல் என்பது மேலும் தீவிரமடையக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அதுவும் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி முன்னிலையிலே கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட திமுகவினர், அதிலும் முக்கியமான ஒரு நபர் நேற்று தினம் விருதுநகர் வடக்கு மாவட்டத்தின் திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு அமைப்பாளர்களுக்கு பதவி வைத்த அருண்குமார் பாத்தீங்க அப்படின்னா ராஜேந்திர பாலாஜி முன்னிலையிலே அதிமுகவில் தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார். எப்போதுமே ஆளும் கட்சியிற்கு நோக்கித்தான் எதிர்கட்சி நபர்கள் எல்லாம் போய் இணைவார்கள். ஆனால் இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆளும் கட்சி இருக்கக்கூடியவர்கள் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை தேடி வர ஆரம்பிக்கிறார். ஆளும் கட்சியான திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு 4.5 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. என்னென்ன பிரச்சனைகளை தமிழகம் சந்தித்திருக்கிறது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் தமிழகத்தின் மீது கடன் என்பது 4.5 ஆண்டுகளிலே வாங்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த துறைகள் தனியார் மயமாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு தகவல். இதை புற தமிழக மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதே அடுத்த அதிமுக, இதற்கு முன்பாக இருந்த அதிமுக ஆட்சியிலே கொரோனா காலகட்டத்திலே அந்த இக்கட்டான சூழலிலும் எடப்பாடி பழனிசாமி எப்படி செயல்பட்டார் அப்படிங்கிறத கொஞ்சம் மக்களும் யோசனை பண்ணி பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். ஒருத்தந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.